என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா அப்படிங்கிற அளவுக்கு மாதிரி இருக்குது வெஸ்ட் பெங்காலோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் 2026 என்ன ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து டோட்டலாக வந்து 294 சீட்ஸ் இருக்குது. மெஜாரிட்டிக்கு வந்து 148 சீட்ஸ் தேவை. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி 207 சீட்ஸில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 80 சீட்டில் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க மக்களே. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து 2 சீட்டு. அதுக்கப்புறம் இடதுசாரிகள் ஒரு கட்டத்தில் கொடி கட்டி பறந்த இடதுசாரிகள் வந்து ஒரே ஒரு சீட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தோட முதல்வர், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் வந்து இவர் வந்து தான் போட்டியிட்ட பவானிபூர் தொகுதியில் வந்து தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சுவேந்து அதிகாரியை விட 15,000 வாக்குகள் குறைவாக பெற்று வந்து தோல்வியை தழுவியிருக்கிறார். அப்படிங்கிறதா வந்து எலெக்ஷன் செய்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் பிஜேபியோட அக்னிமித்ரபால் வந்து அவர் போட்டியிட்ட அசான்சோல் தக்ஷினில் வந்து 40,000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கார். இது மாதிரி பல்வேறு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் வந்து அதிக அளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த எலெக்ஷன் வந்து சொல்லுது. ஸோ இப்போ ப்ராவின்ஸ் வைஸ் பிரேக்கப் பார்க்கலாம். ப்ராவின்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜல்பைகுரி ப்ராவின்ஸ் எடுத்தீங்கன்னா வந்து அதில் 27 சீட்ஸ் இருக்குது. இதில் வந்து பிஜேபி 27 கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கூட இங்கே கிடைக்கல. பர்தவானில் பார்த்தீங்கன்னா வந்து 54 சீட் இருக்குது. பிஜேபி 45 சீட்டு வந்து ஸ்வீட் பண்ணியிருக்காங்க. டிஎம்சிக்கு வந்து 9 சீட் தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மெதினிப்பூரில் வந்து 56 சீட் இருக்குது. இதில் வந்து பிஜேபிக்கு வந்து 53 சீட், மம்தா பானர்ஜிக்கு வந்து 3 சீட் தான் வந்து கிடச்சிருக்கு. இடதுசாரிகளுக்கு ஒரு சீட்டுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ் வந்து டாமினேட் பண்ணுற மால்டா ப்ராவின்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 48 சீட் இருக்குது. இதில் வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு வந்து 23 சீட் மட்டும்தான் கிடச்சிருக்கு. பிஜேபி என்னதான் இங்கே மைனாரிட்டி அதிகமாக இருந்தாலுமே அவங்க மைனாரிட்டி வெர்சஸ் மெஜாரிட்டி கன்சாலிடேஷனால வந்து 21 சீட்டை வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரசிடென்சி வந்து மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸோட ஒரு கோட்டையாக கருதப்படும் ஒரு ப்ராவின்ஸ். இங்கே தான் பவானிபூர் தொகுதி இருக்குது. அதுக்கப்புறம் கல்கத்தாவும் இந்த ப்ராவின்ஸில் தான் இருக்குது. இதில் டோட்டலாக வந்து 108 சீட் இருக்குது. 2021 எலெக்ஷனில் மக்களே திரிணாமுல் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 90 to 100 சீட் வந்து இங்கே ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டேலி வந்து 47 சீட் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி கிட்டத்தட்ட 59 சீட்டு வந்து இங்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு கம்ப்ளீட் ஆன்ஸ்லாட் அப்படின்னு சொல்லலாம் பை பிஜேபி. ஸோ இப்போ மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் இந்த எலெக்ஷனில் 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய தோல்வியை சந்தித்ததற்கான காரணங்கள் என்ன, அதை பற்றி தெரியும்னா காத்திருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.